என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லையா? இந்த கேள்வி தினமும் மனசுக்குள்ள ஓடுதா? நான் பேசினா தவறா? அமைதியா இருந்தா பயந்தவனா? இது செஞ்சாலும் குற்றம் சாட்டும் நிலை வந்துடுச்சா? உறவு போச்சு, மரியாதை போச்சு, இப்ப நான் யார் அப்படின்னு உங்களையே நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? தனியா சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சு தினமும் மனசுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டு இருக்கா? வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சுன்னு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள உண்மையா ஃபீல் ஆகுதா? இதெல்லாம் பலவீனம் இல்லை. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பீப்புளா கூட இருக்கலாம், தனித்தனியா கணவனோ மனைவியோ பிரிந்து வாழ்பவராக இருக்கலாம். உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் உங்க குமரேசன் மணி, லைஃப் ரீசெட் கோச். புரிஞ்சிக்காத உலகத்துல நீ ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு அவசியமே இல்லை. சரியான வழிகாட்டுதல் இருந்தா வழி கூட வளர்ச்சியா மாறும். சயின்ஸ் சொல்றது இதுதான். ஒருத்தர் உங்க கூட பேசாம இருந்தாலோ இல்லை உங்களை இக்னோர் பண்ணாலோ அந்த ஃபீல் நம்மளோட பிரெயின்ல பிசிக்கல் இன்ஜூரியா ஃபீல் ஆகும். ஒரு சப்போர்ட் இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸு அது கார்டிசால்ன்ற ஹார்மோனை அதிகமாக சுரக்க வச்சு அது உங்களை பழைய நிலைமையில இருந்து திரும்பவும் எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டதோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் மனைவிக்கோ வந்த உங்களோட பிரச்சனைகளில் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்த பெயின் இப்போ ரியல் டைமில் நீங்கள் யோசித்தாலும் இப்போது நவ் நடந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுதான் ரீசன். ஸ்ட்ராங் ஆகணும்னு முயற்சி பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிறாங்க. இது வீக்னஸ் இல்லை, இது பயாலஜி. இந்த வழிக்கு டைம் தீர்வு இல்லை, சிஸ்டம் தான் தீர்வு. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. பிரெயின் பெயினுக்கு சைலன்ஸ் மெடிசன் கிடையாது, சேஃப் வாய்ஸ் தான் மெடிசன். சயின்ஸ் கிளியராக சொல்கிறது, ஒரு மனிதன் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கேட்கும்போது கார்டிசால் நேச்சுரலி கம்மியாகும். அதனால தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலும் வலி குறையாது. ஒரு தெரபிஸ்டோ இல்லை என்ன மாதிரி ஒரு கோச்சுக்கிட்டோ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாருமே தனியாக சமாளித்தவங்க கிடையாது, சிஸ்டம் கிரியேட் பண்ணவங்க தான். இது மோட்டிவேஷன் இல்லை, மென்டல் இன்ஜினியரிங். கோச்சிங்கில் ஜாயின் பண்ண ஒருவங்க கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணால் தாட்ஸ் இதுதான் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்சர் அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்றத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்களோட மனம் ரொம்பவும் கொஸ்டின் ரைஸ் ஆகி நாளுக்கு நாள் அது பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒர்க்கு ப்ரெஷர்லேயும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே அவங்களுக்குள்ளேயும் நிமிஷத்துக்கும் ஒரு ப்ரெஷர் அவங்களே கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின் மூலிமா. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, இல்லை நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது தனக்குள்ளேயே ஒரு கேள்வி அதிகமாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. பிரச்சனைகள் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். சம் ஃபேமிலி ப்ராப்ளம் தான் சார், இதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இப்போ டிவோர்ஸ் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் என்ன பண்ணுறதுன்னு என்னால் முடியலை, எனக்கு நானே தப்பு பண்ணிக்கிட்டேனான்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளேயே வந்துட்டுருக்கு அப்படின்ற கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க. சரின்ட்டு அவங்க ஃபேமிலி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சில இதை ஷேர் பண்ணாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண பிறகு ஒரு ஐடியாஸ் வந்துச்சு. இப்போ ப்ராப்ளம் நீங்கள் என்னவா ஃபீல் ஆகுது உங்களுக்குள்ள அடிக்கடி அப்படின்றத கேட்டதுக்கு, நான் தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் மறுபடியும் என்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் ஃபேமிலியில் ஒற்றுமையாக இருக்கிறப்போ என்னைய நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணி, இந்த ஃபீலிங்லேயே நீங்கள் எதுனாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பழகிறதுனாலும் சரி, இந்த மாதிரி ஃபீலிங்லேயே நீங்கள் வாழ்ந்தீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆமாம் சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்கன்னு உங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கே அது தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் உங்கள் வாழ்க்கை உங்ககிட்டயே இல்லை அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் புரியல. திரும்பவும் அகெயின் சொன்னேன், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கொஸ்டின். ஆமாங்க, நீங்கள்
என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு நினச்சிட்டு அந்த ஃபீலிங்லேயே அந்த தாட்ஸ்லேயே நீங்கள் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையை நீங்கள் அப்ரோச் பண்ணியோ அதை ஃபேஸ் பண்ணி அது வாழ்ந்தீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்களோட பிரெயினில் நல்லா ஸ்ட்ரைக் ஆணுச்சு. ஸோ பிரச்சனைகள் எங்கே உருவானது, அது எந்த மாதிரி நிலைமையில் வந்து இப்போ நிற்கிது அப்படின்றத அவங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு என்ன சார் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். அந்த முடிவுக்கு உண்டான செயல்களை செஞ்சால் முடிவு உங்கள்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக விலகிடும் அப்படின்னு. அப்பயும் அவங்களுக்கு புரியலை. நீங்கள் சில சேஞ்சஸ் உங்களுக்கு உள்ளே கொண்டாந்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பழைய சேஞ்ச் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண அந்த பழைய லைஃபு மாறி புதுசாக இப்போ கொடுக்குற லைஃப் உள்ளக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்ற ஒரு கொஸ்டின் ரிட்டன் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், லைஃப் உங்களது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு. சார் அது தெரியாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அந்த சிஸ்டம் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்ககிட்ட ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார், இது 6th year ரன்னிங் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் 5 year கம்ப்ளீட் ஆனதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை சொல்லுங்கன்னு கேட்டேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 3 minutes சொல்லிட்டாங்க. நான் ரிட்டர்ன் ஒரு கொஸ்டின் கேட்டேன். நீங்கள் 5 years ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் நான் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் 3 minutes நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, சிம்பிளாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் சார் அவ்வளோதான் சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, நான் ஒர்க் பண்ணுறது இது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 3 minutes உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் அனலைஸ் பண்ணிட்டு, நீங்கள் கேட்டிங்கள சொல்யூஷன் அது உங்கள் வாயிலிருந்தே வந்துச்சு அப்படின்னு. திரும்பவும் அவங்க என்னன்னு சார் எனக்கு ஒன்றும் புரியலன்னாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல 3 minutes எப்படி சொன்னீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கைக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுதான் நாங்களும் சொல்லித்தரோம். அது உங்களுக்கு வந்து 7 week போதும். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாவே உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு. கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதி ப்ராப்ளம் அவங்க சால்வ் ஆகிட்டாங்க. பிரச்சனைகள் கணவர்கிட்ட இருந்த பிரச்சனைகளும் சால்வ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அடுக்கி வச்சுருந்தாங்களே பிரச்சனைகள், அவங்க தான் பிரச்சனைன்னு சொல்லி அடுக்கி வச்சுருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனைகள்லாம் தன்னால் சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனைகள் அப்போ அந்த இடத்துல இல்லை. ஸோ அவங்களோட மனசு இப்போ சுத்தமாக இருக்குது. அவங்க அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களோட மைண்டையும் அவங்களோட மனசையும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கூடிய விரைவில் வருன்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. உங்கள் லைஃப்பையும் ரீசெட் பண்ண முடியும். என் வாழ்க்கை இனிமேல் சரியாகாதா அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். இந்த நம்பிக்கை உண்மை இல்லை, நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிட்ட பாதுகாப்பான பொய். சில பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றினாலே உங்கள் மனசும் மாறும், உங்கள் வாழ்க்கையும் மாறும். ஏன்னா யாருமே புரிஞ்சிக்கலன்றது உங்களுக்குள்ள அடிக்கடி வந்தால் அதுக்கு உண்மை என்ன தெரியுமா, நீ உன்னை புரிஞ்சிக்க டைமே கொடுக்கல, அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் பழைய வாழ்க்கையோட வாழ்ந்த வரைக்கும் வாழ்க்கை உங்களை தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அதை விட்ட நாளில் இருந்தால் கம்பேக் ஆகும். உன் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீ காரணம் இல்லை, அது சரி பண்ணாமல் விட்டா அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு. டிவோர்ஸ் ஆனது தோல்வி இல்லை, அதுக்கு பிறகு உங்கள் மனசு அதே நிலையில் சிக்கிக்கிட்டு இருந்தால் தான் அதுதான் தோல்வி. இப்போ நீ விழுந்த இடம் உன் வாழ்க்கையின் எண்டு இல்லை, ஓல்டு வெர்ஷன் தான் மாற்ற முடியும். இன்னும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் போதும். கம்ப்ளீட் லைஃப் சேஞ்ச் பண்ண வேணாம், டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணு. உன்னோட சைலன்ஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றினா அந்த நாள் தான் உன்னோட லைஃப்க்கு கம்பேக் ஸ்டார்ட் ஆகும் நாள். இதுதான் உன் நெக்ஸ்ட் லெவல் தொடக்கம். இந்த பெயினுக்கு அட்வைஸ் வேணாம், ரைட் கைடன்ஸ் தான் வேண்டும். நீ புரோக்கன் இல்லை, டைரக்ஷன் மட்டும் மிஸ் ஆகிருக்கு, அது சரி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். லைஃப் ரீசெட் நவ்.